ஈஸ்வரியோட சதித்திட்டம் காவியா மூலமாவே தெரிய வந்த செய்தி ஈஸ்வரிக்கும், ஐஸ்வர்யாவுக்கும் சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏம்மா இந்த ஐஸ்வர்யா சேது கூட வரேன்னு சொல்லிட்டு சொன்னா, ஆனா இப்ப வரைக்கும் 2 பேரும் மண்டபத்துக்கு வரவே இல்லையே! என்ன ஆச்சுன்னு தெரியல. முதல்ல அந்த ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டுங்க சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்ல ஈஸ்வரியுமே ஃபோன் பண்ணி பார்க்காங்க. ஐஸ்வர்யா ஃபோன் எடுக்காதத நினைச்சேன். ரொம்ப கோவத்தோடவே இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி கோவத்தோட இருந்துகிட்டு இருக்கிறத பார்த்த சாவித்திரி "ஓய் தாமரை அங்க பாத்தியா? 3 அத்தக்காரியே எம்புட்டு கோவமா இருக்கா இருக்கட்டும். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் சரியான அப்போ வச்சிருக்கேன். எப்படியும் அந்த ரவுடிங்க கண்டிப்பா அந்த ஐஸ்வர்யாவ கடத்திக்கிட்டு போயிருப்பானுங்க. என்னமோ பொண்ணு மண்டபத்துக்கு வந்துடணும் ரொம்ப ஆர்வம் இருக்காங்க போல இருக்கு. எல்லாமே இவங்களுக்கு ஏமாத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டும் சாவித்திரிட்டே இருக்கா. அதே நேரம் காவியா இங்க மண்டபத்துக்குள்ள வராங்க. காவியா போஸ் வரத பார்த்ததும், அங்க ஈஸ்வரியோ, "காவியா வாம்மா, மருமகளே உன்ன பார்த்தேன். எவ்வளவு நாளாச்சு ஏய் போஸ் வாடா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட உள்ள கூப்பிட என்ன ஆண்டி நீங்க நினைச்ச மாதிரியே, உங்க ஐஸ்வர்யாவுக்கும், சேது மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது போல இருக்கு. ஆனா பழைய கில்லாடி தான் நீங்க நீங்க நினைச்ச மாதிரியே காரியத்தை சாதிச்சுட்டீங்க போல இருக்கே. அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா உள்குத்து வச்சு பேச உடனே இத பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரியோ என்னவா, சொல்றதெல்லாம் நான் எந்த திட்டமும் போடல சேதுவும், தமிழ் செல்வியும் பிடிக்கலன்னு ஒருத்தருக்கு. ஒருத்தர் வெட்டி விட்டுட்டு போயிட்டாங்க சரி. நம்ம பொண்ணு நல்ல பொண்ணா இருக்காளேன்னு என் அண்ணன் பொண்ணை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவெடுத்தேன். அம்புட்டு தாம்மா சரி சரி நீ போய் உட்காரு. ஈஸ்வரியோட சதித்திட்டம் காவியா மூலமாவே தெரிய வந்த செய்தி ஈஸ்வரிக்கும், ஐஸ்வர்யாவுக்கும் சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏம்மா இந்த ஐஸ்வர்யா சேது கூட வரேன்னு சொல்லிட்டு சொன்னா, ஆனா இப்ப வரைக்கும் 2 பேரும் மண்டபத்துக்கு வரவே இல்லையே! என்ன ஆச்சுன்னு தெரியல. முதல்ல அந்த ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டுங்க சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்ல ஈஸ்வரியுமே ஃபோன் பண்ணி பார்க்காங்க. ஐஸ்வர்யா ஃபோன் எடுக்காதத நினைச்சேன். ரொம்ப கோவத்தோடவே இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி கோவத்தோட இருந்துகிட்டு இருக்கிறத பார்த்த சாவித்திரி "ஓய் தாமரை அங்க பாத்தியா? 3 அத்தக்காரியே எம்புட்டு கோவமா இருக்கா இருக்கட்டும். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் சரியான அப்போ வச்சிருக்கேன். எப்படியும் அந்த ரவுடிங்க கண்டிப்பா அந்த ஐஸ்வர்யாவ கடத்திக்கிட்டு போயிருப்பானுங்க. என்னமோ பொண்ணு மண்டபத்துக்கு வந்துடணும் ரொம்ப ஆர்வம் இருக்காங்க போல இருக்கு. எல்லாமே இவங்களுக்கு ஏமாத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டும் சாவித்திரிட்டே இருக்கா. அதே நேரம் காவியா இங்க மண்டபத்துக்கு